உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். எடுத்த உடனே உங்கள்கிட்ட நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன்னு வைங்களேன். பர இன்பம் பர இன்பம், அபர இன்பம் பர இன்பம் அப்படின்னா என்ன நினைக்க தோணும் உங்களுக்கு? இது என்ன புரியாத வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு தோணும்ல. ஆனால் இதை நாம் தினசரி செய்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது என்னங்கிறது வள்ளலார் நமக்கு நினைவுபடுத்துகிறார். அபர இன்பம் அப்படின்னா என்ன, பர இன்பம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத. அபர இன்பம் அப்படிங்கிறது நம்முடைய ஆசைகளால் அதை நிறைவேற்றுவதால் வருகின்ற இன்பம். பர இன்பம் என்பது இயற்கையாக உள்ள தேவையை நிறைவேற்றுகின்ற இன்பம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னமும் விளக்கணும் அப்படின்னா அபர இன்பம்னா என்ன தெரியுமா? நம்ம சில கனவுகள் வச்சுருப்போம், கற்பனைகள் வச்சுருப்போம், இலக்குகள் வச்சுருப்போம்ல. அதாவது வேலைக்கு சேர்ந்து சம்பளம் வாங்கின உடனே என்னோட பெரிய கனவு என்ன தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக ரூபாய் சேர்த்து ஒரு உள்ளங்கை அளவாவது நிலம் வாங்கிடணும். அந்த உள்ளங்கை அளவு நிலத்தில் ஒரு 1000 சதுர அடியிலையாவது வீடு கட்டிடணும். அந்த வீட்டு வாசலில் ஒரு 2 வீலர் நிற்கணும். இல்லை ஒரு குட்டி சின்னதாக ஒரு ஃபேமிலி கார் வாங்கணும். அப்புறம் ஒரு ஃபேமிலி டூர் போகணும். இப்படியெல்லாம் ஆசைகள் வச்சுருப்போம்ல. இந்த மாதிரி ஆசைகளால் உண்டான அந்த இலக்குகளால் உண்டான கடமைகளை நிறைவேற்றி அதனால் வருகின்ற சந்தோஷத்துக்கு அபர இன்பம் அப்படின்னு பேர். அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே அந்த அபர இன்பம் இருக்குது. எல்லாரும் அவரவர் வசதிக்குப்படி அவரவர் தேவைக்கேற்ப அவரவர் வருமானத்திற்கேற்ப இந்த மாதிரி இன்பங்களை நிறைவேற்றிக்கிறோம். பர இன்பம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? அது மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு இல்லை, உயிரினங்கள் ஓரறிவு உயிர் முதல் 6 அறிவு உயிர் வரைக்கும் எல்லோருக்கும் இயற்கையாக இருக்கக்கூடிய தூக்கம் அல்லது உணவு, பசி, இதை நிறைவேற்றுவதால் வருவதுதான் பர இன்பம் அப்படிங்கிறத வள்ளல் பிரானோட வார்த்தையிலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதில் வரும் இன்பம் பர இன்பமாகும். அவை இம்மையில் போக சித்திகளாலும் யோக சித்திகளாலும் ஞான சித்திகளாலும் வருகின்ற இன்பங்களும் முடிவில் அனுபவிக்கப்படும் மோட்ச இன்பமும் ஆகுமென்று அறிய வேண்டும். வஸ்திரம், இடம், நிலம், பெண், பொருள் முதலானவைகள் இல்லாமல் துன்பப்படுகின்றவர்கள் அத்துன்பங்களை மன எழுச்சியால் சகித்து கொண்டு உயிர் தரித்து தங்களால் செய்யக்கூடிய முயற்சியை செய்யக்கூடும். பசியினால் துன்பம் நேரிட்ட போது மனவெழுச்சியால் அத்துன்பத்தை சகித்து கொள்ளக்கூடாது. சகிக்க தொடங்கில் உயிர் இழந்து விடுவார்கள். என்ன அழகா தெளிவா விளக்கிறார் பாருங்களேன். என்னென்ன செயல்கள் செய்யாமல் இருந்தாலும் நாம் உயிரோடு இருக்கலாம். ஆனால் எதை செய்யாமல் இருந்தால் உயிர் தரிப்பதே கஷ்டமாகிவிடும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். அதனால் அபர இன்பம் செய்யாமலும் இருக்கலாம், நிறைவேற்றாமலும் இருக்கலாம். நிறைவேறாததனால் நாம் அப்படியே உயிரே போகிற மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னெல்லாம் கிடையாது. ஆனால் பர இன்பமாக இருக்கக்கூடிய உணவு உண்பது, அது இல்லைனா தூக்கம், அது இல்லைனா உயிர் தரித்தல் இயலாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார்ல. பசியினால், அந்த பசி கொடுமையினால், பசிக்கு உணவு இல்லாததால் உயிரிழந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம உலகத்தில் கூட போர்கள் நடக்குதுன்னு வைங்களேன். அந்த போர் சூழலில் அந்த நாட்டு மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு வருகிறதுங்கிற காட்சிகளை நிறைய பார்க்குறோம். அப்போது ஹெலிகாப்டர்லேயோ பிளேன்லேயோ போய் உணவு போடுறப்போ அப்படியே மக்கள் கூட்டம் கூட்டமாக போய் கையேந்தி மேலேருந்து விழுகின்ற அந்த உணவை தாங்குவதற்கு பறந்து போகிறார்கள். பார்த்தீங்கள்ல? அப்படின்னா ஒரு வாய் உணவு சாப்பிடலைன்னா உயிரே போயிடும் அப்படிங்கிற நிலை இருக்குது. அதனால்தான் உணவை கொடுத்து உயிரை தரிக்க வைக்கின்ற, உயிரை காப்பாற்றுகின்ற நிலையை பர இன்பம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ எனக்கு ஒரு 100 புடவை வேணும், அதுதான் என்னோட இலக்கு. அது இல்லைன்னா எனக்கு உயிரே போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இல்லை. 100 புடவை இல்லை, 10 தான் இருக்குன்னா அதை வைத்து கொண்டும் நாம் வாழ முடியும். அது மாதிரி 1000 சதுர அடி வீடு இல்லை, 500 சதுர அடி வீடுனா அதை வைத்து கொண்டும் நாம் வாழ முடியும். கார் இல்லைங்க, என்கிட்ட 2 வீலர் தான் இருக்குது. 2 வீலர் கூட இல்லைங்க, சைக்கிள் தான் இருக்குது, நான் சைக்கிளில் தான் போயிட்டு வரேன், அதை வைத்து கொண்டும் உயிர் வாழ்ந்து விட முடியும். உள்ளங்கை அளவு நிலம் வேணுங்க, நிலம் இல்லாமலும் உயிர் வாழ்ந்து விட முடியும். செல்வங்கள் இல்லாமலும் உயிர் வாழ்ந்து விட முடியும். ஆனால் உணவு இல்லாமல் யாராலும் உயிர் வாழ முடியாது என்பதனால்தான் அதை பரமானந்த இன்பம் என்கின்ற அர்த்தத்தில் பர இன்பம் என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். அதனால் அவர் உருவாக்கியது தானே அந்த வடலூரின் சத்திய ஞான சபை. அதை பற்றித்தான் மிக விரிவாக இந்த பத்தியில் பேசுகிறாரு
திரும்ப பார்க்கலாம். பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதில் வரும் இன்பம் பர இன்பமாகும். அவை இம்மையில் போக சித்திகளாலும் யோக சித்திகளாலும் ஞான சித்திகளாலும் வருகின்ற இன்பங்களும் முடிவில் அனுபவிக்கப்படும் மோட்ச இன்பமும் ஆகும் என்று அறிய வேண்டும். பொதுவாக நம்ம புராணிகர்கள், வைதிகர்கள், புராண கதை பேசுபவர்கள், ஆன்மீகம் பேசுபவர்கள்லாம் ஒன்று சொல்வாங்க தெரியுமா? நீ முக்தி அடையணும்னா இந்த புராணத்தை படிக்கணும், இந்த பாடலை பாடணும், இந்த மந்திரத்தை சொல்லணும், அப்போ உனக்கு யோக முக்தி வரும், முக்தி கிடைக்கும், உனக்கு போகிற இடத்துக்கு புண்ணியம் கிடைக்கும், சொர்க்கத்துக்கு நீ போவ அப்படின்னுலாம் சொல்லுவாங்கல்ல. அது எல்லாவற்றையும் ஒன்றாக கூட்டி போட்டால் என்ன சுகம் கிடைக்குமோ, என்ன நிம்மதி கிடைக்குமோ அது இந்த உணவு கொடுப்பதால் வருகின்ற பர இன்பம் ஆகும் அப்படின்னு அடித்து சொல்கிறார், ஆழமாக சொல்கிறார், அழுத்தமாக சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். திரும்ப அந்த வார்த்தையை படிக்கலாம் பாருங்களேன். பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதில் வரும் இன்பம் பர இன்பமாகும். அவை இம்மையில் போக சித்திகளாலும் யோக சித்திகளாலும் ஞான சித்திகளாலும் வருகின்ற இன்பங்களும் முடிவில் அனுபவிக்கப்படும் மோட்ச இன்பமும் ஆகும் என்று அறிய வேண்டும். இந்த பசிக்கு உணவு கொடுத்தல்ங்கிறது போக சித்தி, மோக சித்தி, ஞான சித்தி, பரசித்தி, இப்படி எல்லாவற்றையும் ஒரு சித்தி ஒரு அருள் கிடைச்சாலே நமக்கு பேரின்பம்னு சொல்கிறோம். இந்த 4-5 வகையான சித்திகளை ஒன்றாக தூக்கி போட்டு கலந்தால் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு நிம்மதி, எவ்வளவு ஆசுவாசம் வருமோ அத்தனையும் மற்றவர்களுக்கு ஒரு வாய், ஒரு உருண்டை, ஒரு கைப்பிடி உணவு கொடுப்பதால் கிடைக்கும். அப்படின்னா இந்த புராணங்கள் சொல்வது, புராணிகர்கள் சொல்வது, வைதிகர்கள் சொல்வது, பக்தி பாடல்கள் சொல்வது, மந்திரங்கள் சொல்வது, இது எல்லாவற்றையும் விட, வெறுமனே சொல்லிக்கொண்டே இருப்பதை விட, பசியென்று வருகின்றவருக்கு ஒரு கை உணவு, ஒரு கவளம் உணவு கொடுத்தால் அதுதான் உண்மையில் முக்தி, அதுதான் உண்மையில் வீடு பேறு, அதுதான் உண்மையில் வாழ்வதற்கான அடையாளம், அதுதான் உண்மையில் பர இன்பம் என்றால் அந்த பர இன்பம் மோட்சத்தில் கிடைப்பதல்ல, எங்கோ இருப்பதாக நம்பப்படுகின்ற சொர்க்கத்தில் கிடைப்பதல்ல, வாழும் போதே நம்முடைய பூமியில், நம்முடைய நிலத்தில் ஒருவருக்கொருவர் அந்த சொர்க்கத்தை உருவாக்கி கொள்ளலாம், ஒருவருக்கொருவர் முக்தியை அளித்து கொள்ளலாம் என்று ஆணித்தரமாக நம்முடைய வள்ளல் பிரான் சொல்கிறார். வேற அடுத்தது எப்படி கொண்டு போறார் பாருங்க. வஸ்திரம், இடம், நிலம், பெண், பொருள் முதலானவைகள் இல்லாமல் துன்பப்படுகின்றவர்கள் அத்துன்பங்களை மன எழுச்சியால் சகித்து கொண்டு உயிர் தரித்து தங்களால் செய்யக்கூடிய முயற்சியை செய்யக்கூடும். வஸ்திரம், இடம், பெண், பொன், பொருள் இது இல்லாமலும் வாழ்ந்துடலாம். அந்த 90s கிட்ஸ் கிட்ட போய் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டால் பொண்ணே கிடைக்கலைங்க அப்படிங்கிறத ஒரு தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணே கிடைக்கல அப்படிங்கிற நிலையில் திருமணமே வேண்டாம் என்றும் முடிவு செய்து வாழ்ந்து விடலாம். இல்லை 25 வயசில் பண்ணலாம், 30 வயசில் பண்ணலாம், 35 பண்ணலாம், 40 பண்ணலாம், அதனால் உயிரே போயிடுச்சுன்ற நிலை கிடையாது. அதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். மன எழுச்சியால் தங்களை மீண்டும் உயிர்ப்பித்து கொண்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உணவு இல்லைன்னா அப்படி இருக்க முடியுமா? முடியாது இல்லை. அதைத்தான் வள்ளல் பிரான் சொல்லி நிறைவு செய்கிறார். பசியினால் துன்பம் நேரிட்ட போது மன எழுச்சியால் அத்துன்பத்தை சகித்து கொள்ளக்கூடாது, சகிக்க தொடங்கில் உயிரிழந்து விடுவார்கள். பசிக்குதுங்க, இப்போ சாப்பிடலாமா அப்படின்னா இல்லை நான் பசியை தாங்க போகிறேன், பசி தாங்குகின்ற ஒரு விரதத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன், அதனால் இன்னொரு 12 மணி நேரம் கழித்து தான் சாப்பிடுவேன், இன்னொரு 24 மணி நேரம் கழித்து தான் சாப்பிடுவேன் என்று யாராலும் பசியை தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படி செய்தால் அது மரணத்துக்கு சமமாகும் என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். என்றால் விரதம் இருப்பவர்கள் கூட தண்ணீரை அருந்தி விரதம் இருக்கிறார்கள். ஏனென்றால் உடம்புக்கு நம்முடைய உயிர் தரிக்க வேண்டும் என்றால் தண்ணீராவது நாம் உணவாக கொடுத்தாக வேண்டும் என்னும்போது வள்ளல் பிரான் அந்த வடலூரில் வருகின்றவர்களுக்கெல்லாம் அணையா அடுப்போடு உணவை கொடுக்கின்ற அந்த பெரும் சேவையை செய்திருக்கிறார் என்றால் அது அத்தனை அர்த்தம் பொதிந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் ஒவ்வொருவரும் அடுத்தவருக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்றால் ஒரு கை உணவை மற்றவர்களுக்கு கொடுப்போம், ஒருவருக்கொருவர் கொடுப்போம், மனித சங்கிலியாக கொடுப்போம். அதன் மூலமாக சொர்க்கத்தை நாமே இங்கேயே உருவாக்கி கொள்ளலாம், முக்தியையும் நாம் உருவாக்கி கொள்ளலாம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.